பரமு நில்லு. என்னண்ணே சொல்லு. நீ பாருவோட திங்ஸ் என்னெல்லாம் வச்சிருக்கியோ அதையெல்லாம் அவகிட்டயோ ஒப்படைச்சிரு. அவளோட சேலரி, ஏடிஎம். அவளோட சேலரி எல்லாம் என்கிட்ட பைசா இல்லை, எல்லாமே செலவாயிடுச்சு. ஏடிஎம் வேணா நான் அவகிட்டயே கொடுத்துட்றேன். செலவாயிடுச்சா? அப்படி என்ன செலவு உனக்கு? உனக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுக்க மாட்டேன். அவளோடதெல்லாம் அவகிட்ட கொடுக்கணும் தானே, நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு வந்தவங்கள நீ கஷ்டப்படுத்துனதுக்கு அவங்கள நாளைக்கு நீ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சாரி கேட்டுரு. முடியாது. பரமு. என்ன நானே மதிக்காம விட்டு கொடுத்த மாதிரி ஆயிரும். ஒரு நாளும் நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன். தேவைன்னா அவங்கள வேணா வந்து என்கிட்ட சாரி கேட்க சொல்லு. அவங்க எதுக்கு பரமு உன்கிட்ட சாரி கேட்கணும்? ஏன் பர்மிஷன் இல்லாம ஏன் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு. ஓ, மேடம்க்கு இப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கோ? தாயை போல தானே பிள்ளை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீயும் திருந்த மாட்ட, அம்மா அப்பாவும் திருந்த மாட்டாங்க. அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ ஒன்றும் மெனக்கிட்டு அதுக்காக எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அதான் மேடம்க்கு காய்ச்சல் சரியாயி ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? விக்கி, இன்னைக்கு என்ன வெளியே எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறியா? அதானே பார்த்தேன். என்னடா ஆளு யூனிஃபார்ம்ல வராம கலர் ட்ரெஸ்ல வர சொல்லுதேனே. ப்ளீஸ் விக்கி ப்ளீஸ். காய்ச்சல் வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளேயே, அதுவும் இந்த ரூம்லயே இருக்கேன். ப்ளீஸ். அன்னைக்காவது உங்க அம்மா கிட்ட மட்டும் பர்மிஷன் வாங்கிட்டு கூட்டிட்டு போயிட்டேன். இன்னைக்கு உங்க அப்பாவும் இருக்காருடா. போத குறைக்கு ரேக்கா வீட்டுல இருக்கோம். அவங்க வீட்ல இருந்தா கேட்டுட்டு போகணும். மொத்தத்துல கூட்டிட்டு போவேங்கிறியா இல்ல போக மாட்டேன்னு சொல்றியா? இவ கூட்டிட்டு போகாம விடமாட்டா போல இருக்கே. இவனால ஏற்கனவே நிறைய லீவு. பர்மிஷன் அதெல்லாம் எங்க அம்மாட்ட பேசிட்டேன். எங்க அம்மா கேட்டு சொல்லுவாங்க. மேடம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் வச்சிருக்கீங்களோ? ரேவதி. அத்தம்மா. என்ன விக்கி சொல்றாவ? இல்ல வெளியே போலாமான்னு கேட்டா. அவங்க அப்பா இப்போதைக்கு வேண்டான்னு சொல்றாரு. இந்த சத்யன் எப்பவுமே இப்படித்தான். நான் என்ன கேட்டாலும் முடியாது, வேண்டாம் அப்படியே தான் சொல்லுவாரு. ஐயோ ஆரம்பிச்சிட்டாலே. பழைய குருடி கதை திருடிங்கிற மாதிரி வேதாளம் முருங்க மரம் ஏறுதே மறுபடியும். என்ன பண்றது? ஆரம்பிச்சிட்டியா? உங்க அப்பா வந்தா பேசிக்கோ எதுனாலும். அட போமா, வெளியே போறதுக்கு ஒரு பர்மிஷன் கூட வாங்கி தர மாட்டியா நீ? இங்க பாரு ரேவதி, உங்க அப்பா ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதுல ஏதாவது ரீசன் இருக்கும். உனக்கு அப்பாவை பிடிக்கலைனாலும் அவர் கூட எவ்வளவு சண்டை போட்டாலும் அவரை மட்டும் விட்டே தர மாட்டியா நீ? அதுதான் சத்யா. என்ன வெளியே போக வேண்டாம்னு சொன்னே கோவமா? பின்ன உங்க பொண்ணு இல்ல, உங்களை மாதிரிதானே இருப்பா. நீங்க 2 பேர் மட்டும் தனியா போக வேண்டாம்டா. அப்போ இவருக்கு நம்ம மேல இன்னும் நம்பிக்கை வரலையோ? நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம் வெளியூருக்கு எங்காவது. பொய், உங்களுக்கு லீவே கிடைக்காது. இதுல எல்லாரும் சேர்ந்து போலாமா? சொன்னாதான். அப்பா கூட்டிட்டு போறேன்னா கூட்டிட்டு போறேன். நீ அமைதியா இரு அது வரைக்கும். நீங்க சொல்றத ஓட்ட தண்ணியில தான் எழுதி வைக்கணும். உங்க பொண்ணு இல்லையா, யார் என்ன சொன்னாலும் நம்பாத. அதே புத்தி, உங்களோட புத்தி அப்படியே இருக்கு. நீ வேற சமயம் பார்த்து காலம் வராத. என் தங்கம் இல்ல, அப்பா சொன்னா கேளுடா. கண்டிப்பா வெளியே கூட்டிட்டு போறேன். நம்புறேன். ஏமா நிக்கிறேன்? உன் சத்தியம் போயிட்டாரு, பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு போ. பாய் கொழுப்பு. பாரேக்கா, சாரி தொந்தரவு பண்ணிட்டேனோ? இவளுக்கு என்ன ஆச்சு? நீ தொந்தரவா நினைக்கிற அளவுக்கு இங்க அவ்வளோ பெரிய மீட்டிங் எல்லாம் ஒன்றும் போகல. மம்மி சொல்லுடா. உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அங்க ஒருத்தன் உட்காந்துருக்கானே, நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லவும் அவன் ஏன் ஸ்மைல் பண்ணிட்டு எதுவுமே பேசல? அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அவன் ஸ்மைல் பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? டாடி அங்கதானே இருக்காரு, நீயே போய் அதை கேட்டு தெரிஞ்சுக்கோ. என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட எல்லாம் போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? ரேவதி அப்பா சிரிச்சாரா? ஆமா மம்மி, நானும் ரேகாவும் டாடியை பார்க்க போகும்போதும் கூட ஸ்மைலிங் ஃபேஸாக தான் இருந்தாரு. அப்பா அவளோட ஸ்மைலுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? என்னால் ஜட்ஜ் பண்ண முடியலடா. ஆனால் நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் உன் அப்பாட்ட நான் சொல்லிட்டேன். உன்னை அவன் கஷ்டப்படுத்துறது எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் அவருக்கு கோபமும் இருக்கும். ஆனால் ஆடுற வரைக்கும் ஆடட்டுன்னு விட்டுருக்கார் போல இருக்கே. இனி என்ன ரீசன்னு என்னாலையும் ஜட்ஜ் பண்ண முடியல. எதுக்கும் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு ரேகா. இனி அவன் என்ன பண்ணுவான் இல்லை என்ன பிளான் பண்ணியிருக்கான் எதுவுமே நமக்கும் தெரியாது. நம்ம தான் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். சரிங்க, நான் போய் ஆஃபீஸ் கிளம்புறேன். அவன் என்ன பண்ணாலும் சரி, சிவாவை தேடுறதை மட்டும் நான் நிறுத்த போகிறதே இல்லை. நானும் இன்னைக்கு ஆஃபீஸ் தான் வரேன். சரி ரேகா, நீ போய் கிளம்பு. நாங்கள் எப்போவும் உனக்கு சப்போர்ட்டாக இருப்போம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எப்படி இருந்த புள்ள இப்படி உடஞ்சி போய் ரொம்ப நொந்தே போயிட்டா. சரிடா அம்மு, எல்லாரும் கிளம்பிட்டாங்கல்ல, நானும் கிளம்புறேன். பாய். எப்பெல்லாம் இவன் நம்மளை விடுவானே இருப்பியா நீ? இரு. எதுக்கு? ஆரம்பிச்சா முதல்ல எழுந்துரு. யாராவது வந்து பார்க்க போறாங்க இப்போ. யார் பார்த்தா எனக்கு என்ன?
எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் என்ன? அம்மு, சொன்ன பேச்சு கேப்பியா மாட்டியா? முடியாது. ம், கஷ்டகாலண்டா சாமி. விக்கி, ம், இங்க பாரு, என்ன ஒரு நிமிஷம் பாரேன். அதான் நீலி கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டியே, என்னன்னு சொல்லு. இன்னைக்கு அவுட்டிங் போக பர்மிஷன் கேட்டோம்ல, ம், ஏன் டாடி பர்மிஷன் தரல? அதை உங்க டாடிட்ட இல்லாம கேட்கணும், என்கிட்ட கேட்குற? இல்லை, நம்மளோட லவ் அக்செப்ட் பண்ணியிருந்தா டாடி பர்மிஷன் கொடுப்பாரு நான் நினச்சி தான் கேட்டேன். இவங்க அப்பா ஐஜியா வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி சோதனை பண்ணுவாரு. இவ அவங்க அப்பாக்கே பண்றா. விக்கி, ம், அப்போ சத்யன் நம்ம லவ்வுக்கு ஓகே சொல்லேன்னு அர்த்தம். அப்படி இல்லை ரேவதி, அப்புறம் உங்க அப்பாவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். லூசாடா நீ? ம், என்ன டாலாம் போடுற? பின்ன லூஸ் மாதிரி பேசுற. எப்படி ஒரு ரூம்குள்ள ரெண்டு பேத்தி தனியா விடுவாங்க நம்மளனா? அப்படியே அவுட்டிங் விடல, நீயே சொல்லு. ஐயோ, நீ சொல்றதை பார்த்தா அக்செப்ட் பண்ண மாதிரியும் இருக்கு, நான் யோசிக்கிறத பார்த்தா பண்ணாத மாதிரியும் இருக்கு. குழப்பமா இருக்கே. ம், அதுக்கு தான் எதையுமே நீங்க யோசிக்காத, என்ன நடக்கணும்னு இருக்கோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம். அப்போ எங்க அப்பா அக்செப்ட் பண்ணலன்னா நீ என்னை விட்டுருவேன், சனியை தொலைஞ்சதை சொல்லி என்னை விட்டுருவ தானே? ஆமா, ஒரே முட்டை தலைமுழுகிடுவேன், போதுமா? ஆ, அடி பாவி, அடிக்கிறியே. இருக்கிற 4 எலும்பை போட்டுட்டு என்னெல்லாம் பேசுற நீ? சும்மா விட்டுருவேன்னு நினைச்சிட்டியா? நான் யார் தெரியுமா? ம், நீ யாரும் தெரியாம எத்தனை வருஷமா லவ் பண்ண? நீ தான் குட்டி பிசாசு, குட்டி சாத்தானாச்சே. அதான் தெரியுமே. சொல்லு, நான் யாரு? ஐஜி சத்யனோட பொண்ணு. அப்புறம்? ம், பிஇ வித் எம்பிஏ, போதுமா? ஐயோ, இப்போ அந்த டிகிரி ரொம்ப முக்கியம். ம், கண்டிப்பா. எல்கேஜி யூகேஜிலேருந்து இந்த எம்பிஏ டிகிரி வாங்குறதுக்கு எத்தனை வருஷமா படிச்சிருக்க? அப்புறம் அதை விடலாமா? டேய், என் பொறுமையை சோதிக்காதடா. ரேவதி, படிப்பு விஷயத்துக்கு அத்தனை வருஷம் பொறுமையா இருந்து படிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ என்ன உனக்கு அவசரம்? அவசரம்லாம் இல்லை விக்கி. வெட்டு 1 துண்டு 2ன்னு முடிவு சொல்லிட்டா? சொல்லிட்டா? ஒன்றும் இல்லை. அதானே, வாயை திறந்து ஏதாவது சொல்லு, வாயை உடைக்கிற உன்னை இங்கேயே. இல்லை, நீ என்ன விட்டுற மாட்டேன், போதுமா? இப்போ மட்டும் இல்லை, எப்பவும். தேங்க்யூ. எனக்கும் அந்த பயம் லைட்டா இருக்குது ரேவதி. ஏற்கனவே எங்க அம்மா வித்யா அவங்கள விட்டுட்டேன், உன்னை யாருக்காகவும் விட்டுறக்கூடாது. விக்கி, ஐ லவ் யூ. ம், என்ன விக்கி வச்சிட்டு இருக்கேன்? நான் என்ன சொன்னேன்னு கூட காதில் வாங்கலையா? ஐ லவ் யூ ரேவதி. எனக்கு ஒரு காஃபி வேணும். காஃபியா? சரி எழுந்துரு, நான் போட்டு வந்து தரேன். அந்த காஃபி இல்லை. அப்புறம் சரி, காஃபி எல்லாம் வேண்டாம், எழுந்துரு, சாப்பிட்டு போலாம். ஐயோ, ம், நீ எந்த காஃபியை கேட்டேன்னு எனக்கு தெரியும். உங்க அப்பா முதல்ல ஓகே சொல்லட்டும், அப்புறம்தான் எதுனாலும். விக்கி. என்னம்மா? விக்கி, நல்லா அழுமா பொண்ணு, அப்பதான் மறுபடியும் காய்ச்சல் வரும். நீயும் என்ன நல்லா கேர் பண்ணிப்ப. ம், நல்ல பிளான் தான். நான் கேட்ட காஃபி கிடைக்கும் கிடைக்கும், இன்னைக்கு இல்லை, இனி ஒரு நாள். அவுட்டிங் தான் கூட்டிட்டு போல. நான் மாட்டேன்னு சொல்லலையே. சரி, ஆஃபீஸ்லயாவது. ம், சோனிக்கு ஃபீவர், ரேகா காரில் தானே வருவான், அவ கொடுப்போம். எல்லாத்துக்கும் ஒரு பதில். அழுதுட்டே நிற்காதே அம்மு, ஆஃபீஸ் போனால் இதே நினப்பாதான் இருக்கும், வேலையே பார்க்க முடியாது. அதான் தெரியுதுல. ஆஃபீஸ் என் அப்பா கம்பெனியும் இல்லை, உன் அப்பா கம்பெனியும் இல்லை. ஐயோ, அழுகிய நிறுத்துறியா என்ன? உங்கள் அப்பா என்ன பதில் சொல்வார், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அதையே யோசிச்சுட்டு இருக்காத. என்னைய மட்டும் சொல்லு, நீ மட்டும் அதை யோசிக்காமையா இருக்க? அவுட்டிங் போகலனாலும் இப்போ இவ்வளோ நேரம் நான் மடியில் படுக்க வச்சுருந்தேன் இல்லாமா? அதை கூட சொல்லி காமிக்கிறேன். அப்போ நான் உனக்கு அவ்வளோ பாரமா இருக்கேனா? பாரமாவா? அதுக்கெல்லாம் நல்லா சாப்பிடணும், நீ அதுக்கெல்லாம் ஆக மாட்ட. நீ தான் நல்லா எலும்பா பூ மாதிரி இருக்க. போய் என்ன சமாதானம் பண்றதுக்காக ஏதேதோ சொல்லாத நீ. மான் குட்டியே, புள்ளி மான் குட்டியே, மேனிதா ஒரு பூந்தொட்டியே, உன் கொழு கொழு கண்ணுங்கள் பார்த்து என் மனசுல தேர்கூத்து, உன் ரவிக்கின் ரகசியம் பார்த்து என் நெஞ்சில புயல் காத்து. என்ன பண்ணாலும் இவன் மூட மாத்திட்டு நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள அப்பாடான்னு ஆயிரும். ஏமா பொண்ணே, நான் இங்க உனக்காக தான் பாடிட்டு இருக்கேன். நீ சரிப்பட்டு வர மாட்ட, நகரு, நான் கிளம்புறேன். உன்னை பார்க்க வரப்பெல்லாம் என் தலையை களைச்சி விடு, வண்டி எடுக்கிறப்பெல்லாம் நானும் சீவிட்டு எடுக்கிறேன். இந்த சேட்டுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, பார்த்துக்கோ. இறங்க கீழே, முதல்ல விழுந்துடாத. சரியான அலுமூச்சி பொண்ணாமா நீ, இறங்கினா கீழே. மண்டையில போட்டனா பாரு நாள். உன்னை விட ரேகாக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், என்னைக்காவது அழுதுருக்காலாம். நீ எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க. ஆய் பேபி.
அப்புறம் நீ தானே. காய்ச்சல் சரியாயிடுச்சுல, இனிமேல் வீக்லி 2 டைம்ஸ் தான் பார்க்குறோம், 3 டைம்ஸ் தான் கால் பண்ணுறோம். ஓகே? ம் இருக்கிற கடுப்பில் உன்னோட ரூல்ஸுக்கு கொல்லி வைக்க. இனிமேல் நீ இப்படியெல்லாம் சேட்டை பண்ணினா அப்புறம் அப்படித்தான். நான் அப்படி தான் சேட்டை பண்ணுவேன். அதுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணினேன், நான் அங்கேயே வந்து உட்காந்துக்குவேன். அப்புறம் வந்து உட்காரு, ஏன் வேண்டாண்ணா? அந்த தாடியா சத்தியம்தான். ஏய், வாய் நீளுது. சாரி. ரேவதி அப்பா ரேகாவோட விஷயத்துல ஏன் சிரிச்சிருப்பாரு? ரேகா ரேவதி 2 பேர்த்து விஷயத்துலயும் அவங்க அப்பா என்ன நினைக்கிறாருன்னே கண்டுபிடிக்க முடியலையே. எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? ரேவதியோட விஷயத்த பத்தி தான் நம்ம அப்பா கிட்ட எதுவும் ஷேர் பண்ணிக்க முடியாது. ஆனா ரேகா விஷயத்த பத்தியும் கூட எதுவுமே ஷேர் பண்ணிக்காம இருக்காரு. எப்படிதான் சிவாவை கண்டுபிடிக்கிறது? இங்க ஒரு ஆளுக்கு கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிளவி தூக்கி மடியில வைன்ட்டு என்ன வேணாலும் எனக்கு நடக்கட்டும், ஆனா எனக்கு காஃபி வேணும்னு நிற்கிது ஒரு ஆளு. மேடம்க்கு தேவை என் கூட 1/4 மணி நேரமாவது இருக்கணும். அதுதான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேனே. அப்புறம் என்ன, அவுட்டிங் போகணுமா? அவுட்டிங் பேக்கு மண்டையா, பெரிய காதல் ரூல்ஸ். ஒரு ஃபோன் கூட பண்ணல பாரு. முட்டைக்கணை. ரேவதி விக்னேஷ்னு சொல்லுவான்னு பார்த்தா சத்யன் பொண்ணு. காஃபினா காஃபி போட்டு தராரா சாரு? எங்களுக்கு காஃபி போட தெரியாது பாரு. அப்படியே இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறது எதுவுமே தெரியாத மாதிரி பச்சை பிள்ளையாட்டம். ராஸ்கல் என்னை அவுட்டிங் கூட்டிகிட்டு போகாமையே ஏமாத்திட்டான். இவனே அதை தான் நினச்சிருப்பான். அதுக்கேற்ற மாதிரி எங்கள் டேடியும். இந்த டேடி ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ? கொலக்கத்திரிக்காய் நல்லா நம்மளை திட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என் மாமனார் என்னதான் முடிவு பண்ண போறாரோ. பாவம் குலக்கத்திரிக்காய் மொட்டைக்கனி தூங்காம அதை ஏன் நினைச்சிட்டு இருப்பான். டேய் ரேகா பித்து பிடிச்சவனே, இன்னைக்கு உன் பொண்டாட்டி என்னெல்லாம் பேசினா தெரியுமா? அது இப்படி இது வரைக்கும் சிவாவை ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லை. ஆனா இப்படி உருகி லவ் பண்ற. உங்க அம்மா மட்டும் உன்னை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டாங்களா என்ன? ஆனா நீ வரப்போறேன்னு தெரிஞ்சு உன் மேல எவ்வளோ பாசமா இருந்திருப்பாங்க. அது இல்ல ரேகா, கடவுளோட உருவம் இப்படித்தான் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? யாராவது போய் பார்த்தோமா? ஆனா அவருக்குன்னு ஒரு உருவம் கொடுத்து நம்ம வழிபடல. அப்படித்தான். சிவா அனாத ஆசிரமத்துல தானே வளர்ந்தான். அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன சொன்ன உடனே முகம் மாறிடுச்சு? அப்படி அவனுக்கு ஏதாவது குறையுந்தா நீ அவனை விட்டுருவதானே? உனக்கு என்ன பைத்தியம் முத்தி போச்சா? எந்த அம்மாவாவது தான் பிள்ளை குறையோட பிறந்ததுன்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்களா? இல்லை நீ அதை கேள்விப்பட்டிருக்கியா? எந்த அம்மாவும் அப்படி விட மாட்டான். அப்ப நான் மட்டும் எப்படி அவரை விடுவேன்? அப்படியே சிவா அனாத ஆசிரமத்துல வளரணும். அவர் அனாத ஆசிரமத்தில் வளருக்கு அவங்க அப்பா அம்மா காரணமா இருக்கலாம். ஆனால் அவங்களோட சூழ்நிலை என்னவா வேணா இருக்கலாம்ல. எதுவும் முழுசா தெரியாம நம்ம யாரையும் தப்பா நினைக்க கூடாது. என்னங்க மாப்பிள்ள, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமாங்க ஆண்டி, கொஞ்சம் வேலை இருக்கு அதான். துரைக்கு ரொம்ப தான் பெரிய வேலை. என்ன எங்க வச்சு எப்போ எப்படி கொள்ளலான்னு பிளான் பண்ணுவான். ரேகா, அவர் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு காஃபியாவது போட்டு கொடுத்தியா? இல்லை சாப்பிடதான் ஏதாவது செஞ்சு கொடுத்தியா? ஐயோ மம்மி, இவனுக்கெல்லாம் ஏன் கையால் ஆக்கி போகணுன்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? ரேகா, போய் 2 தோசையாவது ஊற்றிட்டு வந்து கொடுப்போம். இவன் கிட்ட கேட்டுக்காது ஒன்று தான் கேடு. போய் ரோடு போடுறாங்களே தாரு, அதை கொண்டு வா, அதில் ஊற்றி தரேன் இவனுக்கு. ரேகா, அம்மா சொல்லிட்டே இருக்கேன், நீ என்ன யோசிச்சிட்டே நின்றுட்டு இருக்க? மம்மி அது வந்து. பரவாயில்ல விடுங்க ஆண்டி, லைஃப் லாங் நீ அப்புறம் ரேகா கையால தானே சாப்பிடணும். உனக்கு அந்த நினைப்பெல்லாம் வேற இருக்கா? அதுக்குன்னு இல்லைங்க மாப்பிள்ள, இப்பவே 1-2 அப்படியே உங்களுக்கு செஞ்சு கொடுத்து பழகினா தானே உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு அவளும் தெரிஞ்சுப்பான். அதுக்கு தான். ஓ அது வேறையா? இவளுக்கு மாட்டுச்சாணம் ரொம்ப பிடிக்குமாமா, அதை கரைச்சி தோசை ஊற்றி கொடுமா, நல்லா திம்பா. இவ கையால ஒன்னா சாப்பிட வந்து வெஸ்த வச்சு விட்டுட்டா. இதுல அப்படி ஒரு நாள் இல்ல ஒரு நிமிஷம் கூட இவ கையால சாப்பிடணும்னு நினைக்கவே கூடாது. ரேகா கையால செஞ்சா எனக்கு எல்லாமே பிடிக்கும் ஆண்டி. அதே சமயம் ரேகாவை தான் செய்யணும்னு அவசியமும் இல்லை, நானும் அவளுக்கு செஞ்சு தருவேன். என்னவோ போங்க, நீங்களும் அவங்க அப்பாவும் ரொம்ப தான் அவளுக்கு செல்லம் கொடுக்குறீங்க. இருக்கட்டும் ஆண்டி. இனி நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு, உங்க இஷ்டம். என்ன ரேகா, எனக்காக சமைக்க சொன்னா அதுல வெஸ்த ஊத்துவே நீ. இதே சிவாக்காக சமைக்க சொன்னா நீ ஏன் ஊத்தி வைப்ப? இல்ல அன்னைக்கு என்னவோ ஒரு துளி விஷம் கொடுத்ததுக்கு அப்படி பயந்து துடிச்சு போனேன். உனக்கெல்லாம் டன் கணக்கா விஷம் கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது சசி, பயப்படாத. ஏய்
உன் உடம்பெல்லாமே விஷமா இருக்கு. அப்புறம் அந்த விஷமெல்லாம் எப்படி வேலை செய்யும் சொல்லு? ரொம்ப வாய் கொழுப்பு தாண்டி உனக்கு. ம் அது கூட இல்லைன்னா உன்னை எல்லாம் சமாளிக்க முடியுமா என்ன? ம் ஆ அப்புறம் என்னமோ சொன்னியே, சிவாக்கு நான் நெய் ஒழுக செஞ்சு தருவேன்னு. ஏன் புருஷனுக்கு மனுஷனுக்கு நெய் ஒழுக செஞ்சு தரலாம், உன்ன மாதிரி மிருகத்துக்கு விஷமும் ரத்தத்தையும் கொண்டு தான் செஞ்சு தரணும். அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு திறமை இல்லைப்பா. ஏய் உன்ன ம் ஏன் விஷமும் ரத்தமும் பத்தாதா? வேற என்ன வேணும்? இப்பவாவது புரியுதா உனக்கு? அவ பொண்ணே கிடையாது, ராஜஸ்ரீ. அவளை மறந்துரு, அதான் உனக்கு நல்லது சொல்லிட்டேன். என்ன சிவா, நீ நான் சொல்றதானே கேட்ப? அவளை மறந்துடவே இல்ல. யாரை மறக்கணும் யாரை வெறுக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன் சசி. நீ ஒன்றும் இதில் தலையிட வேண்டாம். இது என்னோட வாழ்க்கை. நீயே தான் அங்கே போற, அவகிட்ட வாயை கொடுத்து வாங்கியும் கட்டிக்கிறேன். பிள்ளையும் கிளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி பேச தூண்டி விடுறதே நீ தான். அப்புறம் அவள் அப்படி பேசினா இப்படி பேசினான்னு குறை சொல்றதும் நீ தான். ராகினி ராகினி. என்ன எப்பவும் நான் எழுப்புவேன், இன்னைக்கு நீ வந்து என்ன எழுப்புற? அவளுக்கு ரொம்ப முடியலன்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. மறந்துடாத, நல்லா பார்த்துக்கோ. அடேங்கப்பா, உன் ஆள் மேல அவ்வளோ அக்கறை இருந்தா நீயே வீட்டில் இருந்து பார்த்துக்க வேண்டியதானே? அம்மா நீ எல்லாம் இருக்கும்போது அப்புறம் நான் எதுக்கு வீட்டில் இருக்கணும், அதான். ஓ இல்லைன்னா சாரே பார்த்துக்குவீங்களாக்கும்? ம் ரொம்பத்தான். சரி சரி, கத்தாம படு. நான் படுத்துட்டு அப்பா அம்மா கூட போய் நீ ஹெல்ப் பண்றியா? சரி, நான் வேணா போய் பண்றேன், நீ இவ கூடயே இரு. பாடுறா, உனக்கு ஒரு வேலையாகணும், உன் ஆளை நான் பார்த்துக்கணும்னா அம்மாக்கு நீ போய் வேலை செய்வ, இல்லைன்னா எல்லா வேலையும் நானும் அம்மாவுமே செய்யணும் இல்லை? இல்லையே, பெரியானியும் செய்யறாங்க தானே. ம் சரி படுத்துக்கோ, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணு. ம் நான் இந்த லூஸை ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை கூட்டிட்டு போக சொன்னேன். இவன் என்னவோ ஆவி பிடிச்ச பேய பிடிச்சான்ட்டு. அவ என்ன நினைப்பா, இதே நம்ம அப்பா அம்மா கூட இருந்தா அவங்க எவ்வளோ நல்லா கவனிச்சிருப்பாங்க, இவங்க கண்டுக்கவே இல்லையேன்னு நினைக்க மாட்டாளா? 1000 இருந்தாலும் அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துக்கிற மாதிரி வராது. ரேவதிக்கே வைரல் ஃபீவராக இருக்குமோ அப்படின்னு தானே பிளட் டெஸ்ட் பண்ணாங்க. ஓவர் டயர்டாக இருக்குன்னு வேற அவ சொன்னான். இனி இவளுக்கு எப்படி என்னன்னே தெரியலையே. எல்லாமே உன்னால தாண்டா ரமேஷ், ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட. நாளைக்காவது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடணும். விடியாத இரவு, அதில் கலையாத கனவு வேண்டும். அந்த கனவிலாவது நீ எனக்கு வேண்டும். நாளொன்று வரக்கூடுமோ, அதை எண்ணியே வாழ்க்கையோடுமோ. உன் தோள்களில் இடம் கிடைக்குமோ, அதில் அன்பு கண்ணீர் தேங்குமோ. காலம் இருவருக்கும் பதில் கூறுமோ, இல்லையெனில் காதல் அதிகரிக்குமோ. உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, மருகும் மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா.